வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள்ல தேர்தலில் நின்று அதிக இடங்களில் வென்று யாரும் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆட்சியையும் அமைச்சிட்டாரு. அவரு ஆட்சியில் அமர்ந்து முதலமைச்சராக அமர்ந்த பிறகு அவருடைய கட்சியினுடைய அரசு அமைந்த பிறகு சரியாக 100 நாட்கள் இன்னைக்கு முடியுது. இந்த 100 நாட்கள்ல இந்த தாவேக அரசு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத பத்தி நிறைய காணொலிகள் நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நம்ம ஒன்றும் புதுசா சொல்ல போறதில்ல, நடந்ததை நம்ம இங்க ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். இதுல எதுவுமே எக்ஸ்ட்ராவா நம்மளா சேர்த்துக்கல, எதுவும் நம்ம கற்பனையில உதிச்சதை நம்ம சொல்ல, நடந்ததை சொல்றேன். ஏன்னா நம்ம 100 நாள்லயே பல சோகங்களை, பல மோசமான நிகழ்வுகளை மறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மறதி நோயை நம்ம பெற்றிருக்கிறோம். அதனால திரும்ப ஒரு முறை அதை உங்க மனதிலிருந்து ஒரு ரிவைண்ட் பண்ற ஒரு முயற்சியை அதை எடுத்துக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி நான் புள்ளி விவர புள்ளி இல்லை, எல்லாத்தையும் அப்படியே டேட்டாவோட சொல்லணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. எல்லாமே அப்படியே ஓப்பனா வெட்ட வெளியில கொட்டி கிடக்குது, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த அரசு கடந்த மே 10ஆம் தேதி பதவிக்கு வந்தது. அந்த 10ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசு என்னென்ன பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்ததோ, வெறும் பொய்களின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசு இது. என்னென்ன பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த பொய்களை மீண்டும் மீண்டும் அவர்கள் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பொய் சொல்லி மேல வந்துட்டாங்க. வந்த பிறகு ஆட்சியில உட்கார்ந்த பிறகு ஜனங்களுக்கு ஏதாவது செய்யணுமே, ஏதாவது அவங்களுக்கு உபயோகமா அல்லது அவர்களுக்கு ஒரு ரிலீஃப், ஒரு 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 நிவாரணம் கிடைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு இவங்க ஏதாவது செஞ்சாங்களா? இது வரைக்கும் எதுவுமே செய்யல. அப்படிதான் இந்த அரசு பதவிக்கு உட்கார்ந்த உடனே சொன்னது என்னன்னா, அடுத்த நிமிடமே, இந்த வார்த்தையை நான் பல வீடியோக்களை சொல்லியிருப்பேன். விஜய் சொன்னது என்னன்னா, நம்ம அரசு என்னுடைய தலைமையில தாவேக அரசு அமைஞ்சா அடுத்த நிமிடமே பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், பெண்களுக்கு 2500 ரூபாய் உதவித்தொகை, பெண்களுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமா, 6 சிலிண்டர், ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள், வேலையில்லாத இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை, விவசாயிகள் பெற்ற 5 ஏக்கருக்கு உள்ள வச்சிருக்கிற விவசாயிகள் பெற்ற அத்தனை கடன்களும் ரத்து. இதெல்லாம் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள். எதுவுமே நம்ம கூடுதலா சொன்னதில்லை. பதவிக்கு அடுத்த நிமிடமே செய்யறேன்னு சொன்னாரு. ஆனா பதவி ஏத்த உடனே, பதவி ஏத்த மேடையிலே சொன்னாரு, இப்போ நான் எதையும் செய்ய மாட்டேன், ஏன்னா நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்புறம் என்ன டேஷுக்கு நீ வாக்குறுதி கொடுத்த அப்படின்னு எல்லாரும் அப்பயே கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இருந்து கேள்வி கேட்டாங்கல்ல, அந்த கேள்வி இப்போ வரைக்கும் ஓயவே இல்லை. இவங்க சொன்னாங்க, பெண்களுக்கு தூய்மையான ஒரு அரசு, பெண்களுக்கு பாதுகாப்பு, பக்காவான பாதுகாப்பு தருகிற தூய்மையான அரசா என்னுடைய அரசு இருக்கும் அப்படின்னு முதல்வர் விஜய் சொன்னார். அப்படி சொல்லி வாய் மூடல. தொடர்ச்சியாக ஒரு 2 நாளில் 14 பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது. விஜய் இப்படி அறிவிச்சு பதவிக்கு வந்த அடுத்த சில தினங்களில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். கோவையில் ஒரு பச்சிளம் குழந்தை, அந்த குழந்தைய 10 வயது சிறுமி, அந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை, சிறுமியை கொலை பண்ணிட்டாங்க. கும்மிடிப்பூண்டியில 2 வயது பச்சிளம் குழந்தை, அந்த குழந்தைக்கு பாலியல் தொல்லை, குழந்தைய கொன்னு புதர்ல வீசியிருந்தாங்க. நிறைய இது திரும்ப நம்மளோட பழைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா தெரியும். வரிசையா இந்த மாதிரியான பாலியல் வல்லுறவு சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டே தான் இருக்கு இப்போ வரைக்கும். இதுல பெரும்பாலான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள்ல தொடர்புடையவர்கள் யாருன்னா இந்த ஆளும் கட்சியான தாவேகாவை சேர்ந்தவங்க. அதுவும் எப்படி சாதாரண இடத்துல இல்ல, ஒரு எம்எல்ஏ அல்லது மாவட்ட செயலாளர் அல்லது ஒன்றிய செயலாளர் அல்லது பகுதி செயலாளர், இந்த மாதிரியான பொறுப்புகளில் இருக்கிற தாவேகா நபர்கள் தான் இந்த மாதிரி பாலியல் வல்லுறவு செயல்களில் ஈடுபடுறாங்க. அந்த ஆலந்தூர்ல இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட வேம்புலிங்கிற அந்த நபர் தொடங்கி இப்ப அண்மையில ஒரு பாலியல் குற்றச்சாட்டு, அது வரைக்கும் இந்த தாவேகாவினர் தான் இதுல ஈடுபட்டு இருக்காங்க. ராணிப்பேட்டையில் ஒரு மாவட்ட செயலாளர், ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு எம்எல்ஏ, நிறைய சொல்லி நமக்கே போர் அடிச்சு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு தொடர்ச்சியாக பாலியல் குற்றங்கள். இது கிட்டத்தட்ட 500 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையை தொட போறதா சொல்றாங்க. இது
இதுக்கான டேட்டா, ஆதாரபூர்வமான டேட்டா என்னங்கிறத அரசு தான் தெரிவிக்கணும். 100 நாளில் 546 குற்ற சம்பவங்களை செஞ்ச ஒரு நியூ எரா இன்னைக்கு மாண்புமிகு விஜயினுடைய சர்க்கஸ் சர்க்கார் தலைமையில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சாதனை இது. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப நான் ஸ்ட்ரிக்டாக வச்சிருப்பேன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த அளவில் தமிழ்நாட்டில் இருக்குன்றது நாட்டு மக்களுக்கே நன்றாக தெரியும். தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு பள்ளியில் இருக்கிற சர்க்காராக தான் இது இன்னைக்கு இருந்துட்டு. ஆனால் அவங்க மூடி மறைக்குப்பாங்க. எதிர்கட்சிகள் இந்த பாலியல் குற்றங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 500க்கு நெருங்குது. அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக அன்றாட நிகழ்வாக மாறி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பெண்களுக்கான பாதுகாப்புன்றது இந்த ஆட்சியில நெகட்டிவ் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம், எதிர்மறையா போகுது. ஒரு பெண்களுக்கான பாதுகாப்புன்ற விஷயத்துல எத்தனை மார்க் இந்த அரசுக்கு கொடுப்பீங்கன்னா -10 அப்படிதான் கொடுக்கணும். அந்த அளவுக்கு படுமோசமான ஒரு செயல்பாடு காவல்துறையோட மெத்தனம். காவல்துறை இந்த விஷயத்துல கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மிக மோசமா நடந்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா லாக்அப் மரணங்கள். அதுவும் இந்த அரசு அமைந்த பிறகு 100 நாட்களில் கிட்டத்தட்ட 5-6 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. இந்த லாக்அப் மரணங்கள் குறித்து இந்த தமிழ்நாடு அரசு, குறிப்பாக முதலமைச்சர் விஜய் இப்போ வரைக்கும் வாய் திறக்கல. இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்ற ஒரு அப்டேட்டை கூட இவங்க தர முடியல. இவங்க கடந்த ஆட்சியை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. யாரு அந்த சாரு, அல்லது பொள்ளாச்சியில் இந்த மாதிரி நடந்துருச்சு, அதுக்கு என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க, இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. திரும்ப நம்ம சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த திமுக ஆட்சி காலத்தில் ஒரு குற்றமும் நடக்கல, 100% ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது அப்படின்னு யாரும் சொல்லவும் முடியாது. திமுக ஆட்சி காலத்தில் பாலியல் குற்றங்கள் நடந்துச்சு, கொலைகள் நடந்தது, லாக்அப் மரணங்கள் நடந்தது தான். ஆனா இதற்கு உடனடியாக பரிகாரம் செஞ்சாங்க. பரிகாரம்னா ஜோசி பரிகாரம் இல்லை, உடனடியாக விசாரணை அமைத்தாங்க. குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை கிடைப்பதற்கு வழிவகை செஞ்சாங்க. இப்போ யார் அந்த சார்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு கூட யார் அந்த சார்னு கேட்டாங்க. எந்த அளவுக்கு மடு மட்டைங்க பாருங்க. ஆட்சியே உங்க கையில் இருக்கு, யார் அந்த சார்னு போய் கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடு. ஆனா கடந்த அரசு அந்த சார் யாருங்கிறத கண்டுபிடிச்சது மட்டும் இல்லை, நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு நீதி வழக்காடி அந்த நபருக்கு தண்டனையை தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ நீதிமன்றம் இந்த குற்றவாளிங்கிறது சந்தேகத்துக்கிடமின்றி நீதிமன்றம் ஏத்துக்கிட்டு தண்டனை கொடுத்துருக்கு. அப்படி எந்த ஒரு குற்றவாளியாவது, இந்த பாலியல் வன்கொடுமைகள் ஈடுபட்ட எந்த ஒருவரையாவது இந்த அரசு அப்படி தண்டனை வாங்கி கொடுத்திருக்கா? யோசிச்சு பாருங்க. இவருடைய கட்சிக்காரர்கள் மீது கிட்டத்தட்ட 25 பேருக்கு மேல இந்த பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு. அதுல ஒரு எம்எல்ஏவும் இருக்காரு, உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த குற்றச்சாட்டுகளில் சம்பந்தப்பட்ட தாவேகா நிர்வாகிகள் யார் மேலேயாவது குறைந்தபட்ச நடவடிக்கை இருக்கா? குறைந்தபட்ச கட்சியிலிருந்து நீக்கி இருக்காங்களா? கட்சியிலிருந்து நீக்கிறேன், அவன் தூக்கு மீன் செத்துருவா போறான், ஒண்ணும் இல்லைல்ல. ஆனா கட்சி பொறுப்புலத்தை கூட அவனை நீக்கல இந்த தாவேகா. அல்லது முதல்வராக கட்சி தலைவராக இருக்கிற விஜய் அதை பத்தி கவலையே பண்ணல. வாய்க்கிழிய பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு அவர்கள் கற்புக்கு உத்தரவாதம் இல்லை, இந்த ரேஞ்சுக்கு எல்லா கூட்டத்திலையும் மானாவாரியா பேசின விஜய் இப்போ வாயே திறக்காம அவர் பாட்டுக்கு ஏதோ வேற உலகத்துல அவர் காலம் தள்ளிக்கிட்டு இருக்கார். அடுத்து கொலைகள், அது இதுவரை பார்க்காத அளவுக்கு பல மடங்கு பெருகி போயிருக்கு தமிழ்நாட்டில். அதுல இந்த அண்மையில நடந்த 2 கொலைகள் மிக மிக கொடூரமானவை. அந்த கோவை மாணவன் அமுதனும் சரி, திருவற்றியூர்ல கொல்லப்பட்ட அந்த தம்பி தனுஷும் சரி, இந்த இருவருமே போதை பொருள் அந்த விற்பனையை காட்டி கொடுத்ததற்காக கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு பையனை 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. 20 பேர் சேர்ந்து மிக கொடூரமான ஆயுதங்களால தாக்கி கொலை பண்ணியிருக்காங்க. அதே போல அதே மாதிரி அதே பாணியில் தான் திருவற்றியூர்லயும் 20 பேர் அந்த சின்ன பையனை அடிச்சு அவனையும் கொண்டு இருக்காங்க. இது போன்ற கொலை சம்பவங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, மிக மிக ஒரு நாளில் ரொம்ப சகஜமாக அந்த கொலைகள்ங்கிறது அரங்கேறிக்கிட்டே இருக்கு. சட்டமன்றத்தில் துணை எதிர்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் இந்த குற்றங்களின் பட்டியலை வாசிக்கிறாரு. அங்க தாங்க முடியல, நெளியறாங்க. எதுக்கு இதை போய் இப்போ சொல்றீங்க? நீங்க சொன்னது கோயம்புத்தூரை பத்தி மட்டும் தானே, அதை பத்தி மட்டும் பேசுங்கன்ற சபாநாயகர். எவ்வளவு அறிவாளி பாருங்க நீங்க எல்லாம். இது சட்டமன்றம், தமிழ்நாட்டுக்கான சட்டமன்றம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்காரு.
தமிழ்நாட்டின் அத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாடு முழுசும் நடக்குது. கோயம்புத்தூர் நடந்ததை பத்தி மட்டும் பேசணும் என்ன அதுல கட்டாயம்? தமிழ்நாட்டில் நடக்கிற கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இன்னும் இதர குற்றச்சம்பவங்கள் அனைத்தையும் ஒரு இடத்துல சம்மப் பண்ணி சொல்லணுங்கிறது தான் ஒரு நோக்கம். அத எதுக்கு இங்க இதை எல்லாத்தையும் சொல்றீங்க? காவல்துறை மானிய கோரிக்கை வரும்போது பேசிக்கலாம். எப்பேற்பட்ட புத்திசாலிகள் பாருங்க. இதுல இந்த எடப்பாடி பழனிசாமி ஏன் இந்த நிலைமைங்கிறது திரும்ப இன்னைக்கு நிறுவனம் ஆச்சு. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு பாருங்க, 1 மணி நேரத்தை வந்து இதுக்கே அந்த எதிர்கட்சி தலைவர் எடுத்துக்கிட்டாரு. எதுக்கு? இந்த கொலை, கொள்ளை இது தொடர்பாக பேசுறதுக்கு 1 மணி நேரத்தை எடுத்துக்கிட்டாங்களாம். அது ஒரு குற்றமா வந்து இந்த பழனிசாமி வந்து சொல்றாரு. ஏயோ எல்லாரும் தானே அதை சொல்லணும். எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம வெட்டியா ஒரு முதல்வர் இருக்காரு. ஒரு அரசு வந்து செயலற்று உட்கார்ந்து இருக்கு. நடக்கிற குற்றங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. எதிர்கட்சி தலைவரா பொறுப்பா வந்து எல்லா குற்றங்களையும் பட்டியல் போடுறாரு. அதை வலியுறுத்தி பேச வேண்டிய அதிமுக தலைவர் பழனிசாமி அதை ஒரு குற்றமாக சபாநாயகர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. யாரு? உதயநிதி எல்லாம் வெளியே போயிட்டு பிறகு. எப்பேற்பட்ட புத்தி! அதுதான் வந்து ஜனங்களை எங்க உட்கார வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து, கொடுத்த வாக்குறுதியில் எதையுமே வந்து நிறைவேற்றல. அதிலும் வந்து இந்த அரசுக்கு 0 தான். 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு 3 மடங்கு மின்சாரத்தை வந்து ஏற்றிருக்காங்க. கேட்டா இல்லவே இல்லைன்னு பச்சையா பொய் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இத்தனை ஆண்டுகால சட்டமன்ற வரலாற்றில் சட்டமன்றத்திலே உட்கார்ந்துன்னு ஒரு அமைச்சர் பொய் சொன்னார்னா அது இதுதான். அப்போ கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்து எங்களுக்கு மின் கட்டணம் ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு அட்டையோட வந்து நிக்கிறான். புகார் பதிவு பண்ணியிருக்கான். அதை வந்து திமுக தலைவர் ஹைலைட் பண்ணி சொல்றாரு, என்னையா இவ்வளவு பேருக்கு வந்து ஏறி இருக்கு கட்டணம் அப்படின்ட்டு. ஏன்னா சாதாரணமா ஏறல. ஒரே ஒரு ஒத்த ரூமு, அதுல 5 பசங்க தங்கிட்டு இருக்காங்க. இந்த 5 பசங்களாம் ஒரு ரூம்ல எவ்வளவு கரண்ட்டை வந்து அவங்க கன்சியூம் பண்ற முடியும்? 1 லைட்டு, 2 லைட்டு, ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு டிவி இதெல்லாம் வச்சிருப்பானுங்க. அந்த பசங்களுக்கு வந்திருக்கிற கரண்ட் பில் வந்து 21,000 ரூபாய். அவங்க வீடியோவை எடுத்து போடுறாங்க. இத்தனை நாள் 1000 ரூபாய், 1500 ரூபான்னு இருந்தது, 21,000 ரூபாய் ஆயிடுச்சு. எப்படி இது வந்தது? யாருக்கோ வந்தது, நமக்கு வந்துருச்சான்னு அவங்க முடிக்கிறாங்க. பலர் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல தான் இனி நம்ம கரண்ட் பில் கட்டணும், அந்த அளவுக்கு வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு வந்து புலம்புறாங்க. இந்த கரண்ட் பில் உயர்வு ஒரு பக்கம்னா, இந்த இலவச மின்சாரம் 200 யூனிட்ன்றது அடிபட்டு இல்லாமே போயிடுச்சு. இன்னொரு பக்கம் இவ்வளவு மின்சார கட்டணத்தை ஏத்திட்டு போதிய அளவுக்கு மின்சாரத்தை கொடுக்காம மக்களை தவிக்க விடுறாங்க. இவங்க பதவியில் வந்து அமர்ந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மின்சார விநியோகம்ன்றது ஒரு சீராக இல்லை. கேட்டா பீஸ் கட்டையை பிடிக்கிட்டாங்க, திமுக அதிகாரிகள் அல்லது திமுக தான் காரணம், இப்படி பழி போட்டுக்கிட்டே போறாங்க. முக்கியமான காரணம் என்னன்னா, இது ஒரு மிகப்பெரிய துறை, ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்க்க வேண்டிய ஒரு துறை. ஆனா இன்னி அளவு கூட நிர்வாக திறனற்ற வெறுமனே பொய்களை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரால் எப்படி மின்சாரத்துறையை சரியா நிர்வகிக்க முடியும்? ஸோ நிர்வாக திறமின்மை காரணமாக ஒட்டுமொத்தமா ஒரு துறை சீரழியுது. இது வந்து அவங்க வேணும்னே பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா இதை விரைவில் தனியாருக்கு தாராவத்து கொடுத்துட்டு நம்ம ஒதுங்கிடணும் அப்படிங்கிறதா இந்த அரசுடைய நோக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது. ஸோ அதுவும் இப்படி ஆயிடுச்சு. விவசாயம் மிகப்பெரிய ஒரு தோல்வி இந்த அரசுக்கு. எதுன்னா விவசாயம் தான். இந்த விவசாயத்துறையில தமிழ்நாட்டோட நிலைமை என்னங்கிறத நம்ம பலமுறை பேசியிருக்கோம். இந்தியாவிலேயே மகாராஷ்டிரா, பஞ்சாப், மகாராஷ்டிராவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு விவசாயம் நடைபெறுகிற ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு. அதற்கு முக்கியமான காரணம் காவிரி நதி நீர். இந்த காவிரி நதி நீர் தவறாமல் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில எல்லாம் வந்து இங்க விவசாயம் பொய்க்கவே இல்லை. ஆண்டுக்கு 3 போக விளைச்சலுங்கிறது வந்து தவறாம இருந்திருக்கு. கடந்த 5 ஆண்டு காலம் மு.க. ஸ்டாலின் முதல்வராக இருந்த அந்த 5 ஆண்டு காலம் ஒரு முறை கூட மேட்டூர் அணை திறக்கப்படாமல் இருந்ததே இல்லை. சரியா ஜூன் 12ஆம் தேதி அணை திறக்கப்படும். அந்த குறுவை சாகுபடி நடக்கும். அதுக்கு அடுத்து மழை வந்துடும். சம்பா சாகுபடி தயாராவாங்க. அதற்கு அடுத்து தாளடி சாகுபடிக்கு வந்து அவங்க தயாராவாங்க. 3 போகமும் குறைவின்றி விவசாயம் நடந்தது. எதிர்பார்த்ததை விட மிக அதிக அளவு விளைச்சல், நெல் விளைச்சல். அந்த நெல்லை வந்து கொண்டு போய் கிடங்குல வந்து
பாதுகாத்து வைப்பதற்கு கூட முடியாத அளவுக்கு நெல் விளைச்சல் அப்படிங்கிறது கடந்த ஆண்டுகளில் இருந்தது. அபரிவிதமான விளைச்சல். அதனால தான் மத்திய அரசு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, ஓவராக நெல் விளையுது, கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படியெல்லாம் லெட்டர் அனுப்புகிற அளவுக்கு நிலம் இருந்தது. ஆனால் இப்போது இந்த ஆண்டு விவசாயம் பொய்த்திருக்கிறது காரணம், காவிரியில் நமக்கு வந்து சேர வேண்டிய தண்ணீரை போராடி பெற துப்பு இல்லாத ஒரு அரசு இங்கே உட்கார்ந்து இருக்கிறதால காவிரியில் தண்ணி வரல. இப்போ வரைக்கும் வரல. மழை பெஞ்சு உபரி நீர் வருது, அது மேட்டூர் அணைக்கு போகுது. மேட்டூர் அணை திறக்கப்படாது. காரணம், மேட்டூரில் 43 அடி தான் தண்ணி இருக்குது. 90 அடி வந்தால் தான் திறப்பாங்க அவங்க. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு திறக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த ஆண்டின் பாதியை தாண்டிட்டோம். ஆகஸ்ட் மாதம், ஆகஸ்ட்டில் கூட காவேரியில் தண்ணி வரல. அது எப்போ வரும்? வடகிழக்கு பருவமழைன்னா அது நமக்கு பெய்கிற மழை அப்போ தான் வரும்னு சொன்னால், அப்போது இந்த ஒரு ஆண்டில் 3/4 மாதங்கள் வந்து காவிரி வறண்டு போய் இருந்திருக்கு. அப்புறம் எப்படி விவசாயம் நடக்கும்? இதில் விவசாயிகளுக்கு அறிவித்த அந்த கடன் தள்ளுபடிங்கிறது ஒரு கேலி குத்தா மாறி இருக்கு. விவசாயத்துக்குன்னு இவங்க ஒதுக்கின நிதி, அதே போல் இவங்களுடைய திட்டமிடல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. இதில் பேரை மட்டும் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து முக்கியமானது தொழில்துறை. இந்த தொழில்துறை என்ன மாதிரி சீர்கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறது அண்மையில் இவங்க நடத்தின அந்த முதலீட்டாளர்கள் மாநாடே வந்து சொல்லிடுச்சு. அவசரமாக விஜய் வந்து வந்த உடனே 1 லட்சம் கோடி ரூபாய் ஈர்த்துட்டார் அப்படின்னு ஒரு பொய்யாக இவர்கள் படங்களுக்கு எப்படி ஒரு வசூல் வடை சுடுவாங்களோ அந்த மாதிரி வசூல் வடை சுடுறதுக்குன்னே வந்து ஒரு முதலீட்டாளர் மாநாடு நடத்தி, அதில் பாருங்க 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கம்பெனியை பதிவு பண்ணி அந்த கம்பெனியை வந்து இங்கே 15,000 கோடி ரூபாய் முதலீடு பண்ண போகுது அப்படின்னு வந்து அவங்க கணக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் எப்பேற்பட்ட பித்தலாட்டம். அதில் என்ன, தொழில்துறை மாநாடு நடந்து முடிஞ்ச பிறகு அங்கே பங்கேற்ற நிறுவனங்கள், அவங்க பின்னணி, அவர்கள் முதலீடு செய்ய போகிற அந்த தொகை விவரங்கள் எல்லாம் வெளியே வந்தது. அவ்வளவும் டுபாக்கூர் அப்படிங்கிறது நிறுவனம் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து தோல் உரிச்சிட்டாங்க. ஒவ்வொரு கம்பெனியுடைய அட்ரஸ்ஸு, அவனுடைய முதல் என்ன, அவன் எப்படி பண்ணுவான், இங்கே வருவானா மாட்டானா, இது அவ்வளவு உருட்டா, இது அத்தனையும் வந்து புட்டு வச்சுட்டாங்க மீடியாவில். அதனால் விஜய் வந்து அந்த மாநாடு நடத்தி அடுத்த 24 மணி நேரத்தில் அசிங்கப்பட்டு போயிட்டார். எப்பயுமே அறிவிக்கிறது பெருசு இல்லை. 1 லட்சம் கோடி வரப்போகுது அப்படின்னு அறிவிக்கிறது பெருசு இல்லை. அந்த 1 லட்சம் கோடி உண்மையிலே வந்துதா, எவ்வளவு உண்மையிலே அங்கே முதலீடு செய்ய போறாங்க, சும்மா அறிவிப்பு. இந்த அறிவிப்பு பெருசு இல்லை, அது எப்போ ரியலைஸ் ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் டிஆர்பி ராஜா, கடந்த ஆட்சியில் இருந்த தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா மிகச்சிறப்பாக செயல்பட்டார். எந்த மாற்று கருத்துவே யாரும் சொல்ல முடியாது. அத்தனை பேருமே பாராட்டுற அளவுக்கு வந்து அவருடைய செயல்பாடு இருந்தது. அதுவும் அண்டை மாநிலத்தை சேர்ந்தவங்க, இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் வந்து நமக்கு வராதுரா, எப்படியோ பேசி வந்து அவங்க மாநிலத்துக்கு கொண்டு போயிடுறாரு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு டிஆர்பி ராஜாவுடைய செயல்பாடுகள் அமைஞ்சது. அதை அப்படியே குழி தோண்டி புதைக்கிற மாதிரி வேணும்னே இங்க இருக்கிற மொத்த அந்த தொழில்களையும் பக்கத்து மாநிலங்களுக்கு தாரை வாக்குற மாதிரி வந்து இப்ப இருக்கிற தொழில்துறை அமைச்சருடைய செயல்பாடு இருக்கு, முதல்வரின் செயல்பாடு இருக்கு. அதனுடைய விளைவு நம்ம தமிழ்நாடு முதலிடத்தில், அதாவது 2ஆம் இடத்துல இருந்தது, அப்புறம் 3ஆம் இடத்துக்கு வந்தது, இப்போ 5ஆம் இடத்துக்கு தள்ளி இருக்கு. அதுலேயும் வந்து இந்த முதலீடுகளை ஈர்க்கிற அந்த வகையில் 12ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தமிழ்நாடு இந்த 100 நாட்களில் சந்திச்சிருக்கு. இன்னும் வருங்காலங்களில் இந்த காலாண்டு முடியும் போது உங்களுக்கு தெரியும், அதாவது செப்டம்பர் மாத இறுதியில் இந்த தமிழ்நாடு அரசனுடைய தொழில்துறையில் என்ன மாதிரியான பின்னடைவு இருந்திருக்கு, அது எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு, எவ்வளவு வேலை வாய்ப்புகளை காவு வாங்கியிருக்கு, அதையெல்லாம் வந்து நம்ம இந்த காலாண்டு முடியும் போது தெரிஞ்சுக்குவோம். ஸோ இப்படி எல்லா வகையிலுமே கல்வித்துறையெல்லாம் வந்து கேட்கவே வேணாம், சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். எப்படி அது 100 நாளில் சீரழிஞ்சிருமான்னா அழிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறது? 100 நாளைக்கு முன்னே இருந்த கல்வித்துறை, நம்ம தமிழ்நாடு பள்ளிகள், அரசு பள்ளிகள், அரசு கல்லூரிகள், அந்த மாணவர்களுடைய மனநிலை என்ன, இந்த 100 நாளில் இந்த பசங்க எப்படி மாறி இருக்காங்க, அரசு பள்ளிகளில் என்ன மாதிரியான வன்முறை கலாச்சாரம் தலைவிரிச்சாடுது, அல்லது மாணவிகள் எப்படி போதை பழக்கத்துக்கு ஆளாகி இருக்காங்க, இதெல்லாம் வந்து வீடியோக்கெல்லாம் வெளியிடுறாங்க. இதை பார்க்கும்போது அரசு பள்ளிகளுக்கு எதிராகவே இந்த அரசு செயல்படுதா, அரசு பள்ளிகளை முடிஞ்ச வரைக்கும் கேவலப்படுத்தி இழுத்து முடித்து மொத்தமாக அந்த கல்வியை வந்து தனியாருக்கு கொடுத்துடணுன்ற முடிவில் இருக்கா, அல்லது இவர்கள் இந்த தாவேகா அந்த நிர்வாகிகள் இவங்க வந்து அரசு பள்ளிகள் ஆய்வு அல்லது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் அது இதுன்னு போயிட்டு இந்த பள்ளிகளை சீரழிச்சு இன்னைக்கு பசங்கள்லாம் இந்த மாதிரி தறிகட்டு போயிட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால்
அரசு பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்கலாமா வேணாமான்ற அளவுக்கு பெற்றோர் யோசிக்கிற ஒரு நிலையை இந்த பள்ளி கல்வித்துறையில் வந்து இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. உயர்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் வந்து அது என்ன லட்சணத்தில் இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நமது மாநிலத்தில் நம்முடைய உரிமை தமிழ் தாய் வாழ்த்தை எப்போ பாடணும், அது எப்படி பாடணுங்கிறது நம்முடைய உரிமை. அந்த உரிமையை அங்கே மத்திய அரசுக்கிட்ட அடகு வச்சுட்டு அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கார் முதல்வர். இன்னொரு பக்கம் பல்கலைக்கழகங்கள் அனைத்திலுமே நடக்கிற நிகழ்வுகளில் தமிழ் தாய் வாழ்த்துங்கிறது 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுது. இப்படி எதிலுமே, அதாவது அது தொழிலாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், அல்லது சட்ட ஒழுங்காக இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான கொடுமைகளாகட்டும், அல்லது கலாச்சார படிப்பு ஆகட்டும், எல்லாமே வந்து சீரழிவு, மிகப்பெரிய சீரழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமானது என்னன்னா, முதல்வருடைய தனிப்பட்ட அந்த நடத்தை, அவருடைய அந்த நடத்தையும் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் மனசுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ இதுதான் சரியா அப்படின்ற கேள்வி ஏற்படுத்தியிருக்கு. இதை நம்ம தனி வீடியோவை நம்ம பேசலாம், ஏன்னா அது விரிவாக பேச வேண்டியது. உண்மையிலே வந்து ஒரு ஆய்வுக்குரிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியது. என்னத்தை இதில் போய் ஒரு இல்லீகல் அஃபேருக்கு என்ன பெரிய ஆய்வுன்னு நீங்கள் உங்களுக்கு தோணலாம். நான் அதை பேசின பிறகு வந்து அந்த முடிவுக்கு வாங்க. இந்த 100 நாட்களில் விஜய் அரசு என்ன சாதிச்சதுன்னா, இந்த 100 நாளில் தமிழ்நாட்டை முடிஞ்ச வரைக்கும் 2 காலையும் பிடிச்சி பின்னுக்கு இருக்கிற வேலையை தான் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை கண்ணை மூடிக்கிட்டு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க திருமாவளவன் மாதிரியான சந்தர்ப்பவாத அரசியல் தலைவர்கள். ஆனால் இது வந்து நம்ம மாநிலத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் ஓரிரு மாதங்கள்லேயே வந்து தெரிஞ்சுப்போம். ரிசல்ட்டுங்கிறது இப்போ ஒன்றொன்னா வர ஆரம்பிச்சிருச்சு, மோசமான ரிசல்ட்டு. இன்னும் ஓரிரு மாதங்களில் தெரிஞ்சிடும். 100 நாளில் விஜய் அரசு செஞ்சது எதுவுமே சாதனை இல்லை, எந்த சாதனையும் அவங்க செய்யவும் இல்லை. முழுக்க முழுக்க ஒரு வேதனைக்குரிய, ஒரு கவலைக்குரிய, ஒரு அசிங்கமான ஒரு அரசாகத்தான் இந்த தமிழ்நாடு அரசு பார்க்குற கண்களுக்கு தெரிகிறது. மற்ற மாநிலத்தில், மற்ற நாடுகளில் வசிக்கிற தமிழர்களெல்லாம் அப்படித்தான் வந்து கவலையோட இந்த மாநிலத்தை பார்க்குறாங்க.